கணக்கு கொடுங்கிறேன் நான். கிவ் ஒயிட் பேப்பர் அப்படின்னா இந்த முட்டாள் அரசாங்கம் என்ன பண்ணுது, வெறும்னு இந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகிட்ட நடுப்பக்கத்தில் பேப்பர் கிழிச்சு கொடுமான்னு அதை காட்டுது. டிஆர்பி ராஜாவா? டிஆர் பாலு மகன் வேற எப்படி இருப்பாரு? என்ன முதல் நம்பர் முட்டாளா தானே இருப்பாரு, வெறும் வெள்ளை பேப்பரை காட்டி. அதனால இந்த அரசாங்கம் அவ்வளவு இர்ரெஸ்பான்சிபிள், அவ்வளவு அகம்பாவம். ஒரு எதிர்கட்சி தலைவர் 4 வருஷம் முதலமைச்சராக இருந்தவர், அவர் வெள்ளை அறிக்கை வேணும்னு கேட்டா வெறும் வெள்ளை கருதாசை கிழிச்சு கொடுப்பீங்களா? எவ்வளவு திமிருங்கிறேன் நான் ஒரு மந்திரிக்கு. இது இருக்கலாமா? டிஆர் பாலு டிஆர்பி ராஜா போல பொறுப்பற்ற அமைச்சரை நான் ஸ்டாலின் இடத்துல இருந்தா மறுநாளே வெளியில போன்னு சொல்லியிருப்பேன். என்ன அராஜகம்! ஒயிட் பேப்பர்னா அதுவா அர்த்தம்? ஆகவே இந்த அரசாங்கம் எல்லா விதத்திலும் பொய் பித்தலாட்டம். இன்னைக்கு விவசாயிகளை வஞ்சித்த இந்த அரசாங்கம் ஆட்சியில் இருப்பதற்கு அருகதையே இல்லை. ஏன்னா பன்னீர்செல்வம் சொல்றாரு, வந்து விவசாய மந்திரி அவர் தானே, நல்ல வேலை நான் அப்பா சொல்லல, அவர் சொல்றாரு ஏக்கரேஜ் 3 மடங்கு அதிகரிச்சுதுன்னு. 110 நாளைக்கு முன்னாடி தெரியுமில்ல ஏக்கரேஜ் எவ்வளவுன்னு. அப்போ அதுல எவ்வளவு நெல் வரும், அதை சேமித்து வைக்கிறதுக்கு டெம்பரரி குடோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் இருக்கா? இல்லை. ஏன்னா விவசாயி கொண்டு வந்தா அந்த நெல்லை எங்க கொண்டே வைப்பான்? அவன் வீட்டில் மகனுக்கு கல்யாணம் பண்ணா இவன் பொண்டாட்டியும் கட்டில தூக்கி வெளில போட்டுன்னு உட்காரும். அதான் நிலைமை விவசாயிக்கு. வீட்டில் 2வது ரூம் இல்லை. அப்போ அவன் அறுவடை பண்ண நெல்லை என்ன பண்ணுவான்? அந்த ஒரு பேசிக் சென்ஸ், அடிப்படை அறிவு விவசாயம் வந்திருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, அவர் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு, ஆளவே துப்பில் இந்த அரசாங்கங்கிறதுக்கு. எப்போ தனியார்கள் வாங்குவார்கள், இந்த முறை தனியார் வாங்கலைன்னு. அப்படின்னா நீ எதுக்கு இருக்க அரசாங்கம்? தனியார் வாங்குவான், விவசாயம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டா வாட் இஸ் தி நீட் ஃபார் எ கவர்மெண்ட் இன் தி ஸ்டேட்? ஆகவே பொறுப்பற்ற ஸ்டாலின் அரசு, மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு, விவசாயி விரோத ஸ்டாலின் அரசு ராஜினாமா பண்றது கௌரவம் இல்ல. மக்கள் இந்த அரசாங்கத்தை ஆட்சியில கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளும். நான் சொல்ற வார்த்தை சரியான வார்த்தை. கோபம் வந்ததுன்னா அதுக்கு நாம் இருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.